வணக்கம். அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகம் சுழற்காற்று 11ஆம் அத்தியாயம் தெரிஞ்ச கைக்கோளப்படை. உங்களுக்காக வாசிப்பது ஸ்ரீ. ராமேஸ்வர பெருந்தீவை அடுத்த சிறிய தீவுகளில் ஒன்றில் ஒரு பழமையான மண்டபத்தில் அனிருத்த பிரம்மாதிராயர் கொலுவீற்றிருந்தார். அவருடைய அமைச்சர் வேலையை நடத்துவதற்குரிய சாதனங்கள் அவரை சூழ்ந்திருந்தன. கணக்கர்கள், ஓலை எழுதும் திருமந்திர நாயகர்கள், அகப்பரிவார காவலர்கள் முதலியோர் அவரவர்களுடைய இடத்தில் ஆயத்தமாக இருந்தார்கள். அனிருத்தர் படகிலிருந்து இறங்கி வந்து அம்மண்டபத்தில் அமர்ந்து சிறிது நேரமானதும் தம்மை பார்க்க வந்திருந்தவர்களை அழைக்குமாறு கட்டளையிட்டார். 5 பேர் முதலில் வந்தார்கள். அவர்களை பார்த்தால் செல்வச் செழிப்புள்ள வர்த்தகர்கள் என்று தோன்றியது. ஒரு தட்டில் நவரத்தின மாலை ஒன்றை வைத்து சமர்ப்பித்தார்கள். அதை அனிருத்த பிரம்மராயர் வாங்கி கணக்கரிடம் கொடுத்து, செம்பியன் மகாதேவியின் ஆலய திருப்பணிக்கு என்று எழுதி வைத்துக் கொள்க என்றார். பிறகு வந்தவர்களை பார்த்து, நீங்கள் யார் என்று கேட்டார். நானாதேச திசையாயிரத்து 500 சார்பில் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று அவர்களில் ஒருவர் கூறினார். சந்தோஷம். பாண்டிய நாட்டில் உங்களுடைய வாணிபம் செழிப்பாயிருக்கிறதல்லவா? பாண்டிய நாட்டு மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள்? பாண்டிய வம்சாட்சியை காட்டிலும் சோழகுல ஆட்சியே மேலானது என்று பேசிக் கொள்கிறார்கள். முக்கியமாக இளவரசர் அருள்மொழிவர்மரின் வீர தயாளங்களை குறித்து சிலாகிக்கிறார்கள். இலங்கையில் நடப்பதெல்லாம் இந்த பக்கத்து மக்களிடையில் பரவி இருக்கிறது. கீழ்கடல் நாடுகளுடன் உங்கள் கப்பல் வாணிபம் இப்போது எப்படி இருக்கிறது? சுந்தர சோழ சக்கரவர்த்தி வேண்டிய வேலை இருக்கும். தத்தம் வீர பராக்கிரமங்களை நிலைநாட்ட சந்தர்ப்பம் கிடைக்கும். ஆகையால் நீங்களும் உங்கள் தெரிஞ்ச கைக்கோளப்படையும் பொறுமையிழக்க வேண்டாம். சேனாதிபதிகள் மூவரும் ஏக காலத்தில் சுந்தர சோழ சக்கரவர்த்தி வாழ்க, இளவரசர் அருள்மொழிவர்மர் வாழ்க, மகாமந்திரி அனிருத்தர் வாழ்க என்று கோஷித்தார்கள். பிறகு அவர்களில் ஒரு படைத்தலைவன் கூறினான், மகாமந்திரி, இன்னும் ஒரே ஒரு விண்ணப்பம் செய்து கொள்ள விரும்புகிறோம். எங்கள் படையின் பெயர் சுந்தர சோழ தெரிஞ்ச கோளப்படை என்பது தாங்கள் அறிந்ததே. தெரிந்த விஷயம்தான். சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் திருப்பணியில் உயிரையும் விடுவோம் என்று பகைவர்களின் ரத்தம் தோய்ந்த சிவந்த கையினால் அடித்து பிரமாணம் செய்து கொடுத்தவர்கள். அதுவும் நான் தெரிந்ததே. ஆகையால் சக்கரவர்த்தியை தவிர வேறு யாரையும் நாங்கள் சேரமாட்டோம். வேறு யார் சொல்வதையும் கேட்க மாட்டோம். உங்களிடம் நான் எதிர்பார்த்ததும் இதுவேதான். முன்னொரு காலத்தில் பழுவேட்டரையர்களின் மாபெரும் சேனையில் ஒரு பகுதியாக இருந்தோம். அது காரணம் பற்றி எங்கள் பேரில் யாருக்கும் யாதொரு சந்தேகமும் ஏற்படக்கூடாது. ஆஹா, இது என்ன வார்த்தை? யாருக்கு என்ன சந்தேகம்? தஞ்சாவூரில் நடப்பது பற்றி ஏதேதோ வதந்திகள் காற்றிலே வருகின்றன. காற்றிலே வருகிறது, காற்றோடு போகட்டும். நீங்கள் அதையெல்லாம் நம்பவும் வேண்டாம், திரும்பிச் சொல்லவும் வேண்டாம். கொடும்பாளூர் வேளாளர்கள் ஏதாவது எங்களை பற்றி சந்தேகத்தை கிளப்பக்கூடும். கிளப்ப மாட்டார்கள். கிளப்பினாலும் யாரும் கேட்க மாட்டார்கள். மனித காயம் அனித்தியமானது. அதனால் சுத்த வீரர்கள் உயிருக்கு பயப்பட மாட்டார்கள். திரிபுவன சக்கரவர்த்தியானாலும் ஒரு நாள் இறைவன் திருப்பாதங்களை அடைய வேண்டியதுதான். சக்கரவர்த்திக்கோ உடல்நிலை சரியாக இல்லை. வானத்தில் வால் நட்சத்திரம் பிரகாசிக்கிறது. சக்கரவர்த்திக்கு அப்படி ஏதாவது நேர்ந்துவிட்டால் எங்கள் படை வீரர்கள் அருள்மொழிவர்மரின் அகப்பரிவாரமாக விரும்புகிறார்கள். சக்கரவர்த்தியின் ஆக்ஞையின்படி நடப்பது உங்கள் கடமை. சக்கரவர்த்தியின் ஆக்ஞையை எங்களுக்கு தெரிவிப்பது தங்களுடைய கடமை. தாங்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லது தஞ்சைக்கு போய் சக்கரவர்த்தியை தரிசிக்க எங்களுக்கு அனுமதி கொடுங்கள். வேண்டாம், நீங்கள் தஞ்சை போவது உசிதமல்ல. வீண் குழப்பம் ஏற்படும். சக்கரவர்த்தியை கண்டு உங்கள் விருப்பத்தை தெரியப்படுத்துவதை நானே ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் நிம்மதியாக இருங்கள். தங்களிடம் தெரியப்படுத்தியதுமே எங்களுடைய மனத்தில் இருந்த பாரம் நீங்கிவிட்டது. போய் வருகிறோம். தெரிஞ்ச கைக்கோளப்படை தலைவர்கள் மூவரும் அங்கிருந்து அகன்று சென்றார்கள். அனிருத்த பிரம்மராயர், ஆஹா, பொன்னியின் செல்வரிடம் அப்படி என்னதான் ஆகர்ஷண சக்தி இருக்குமோ தெரியவில்லை. அவரை ஒருமுறை பார்த்தவர்கள் கூட பைத்தியமாகி விடுகிறார்களே என்று வாய்க்குள் முணுமுணுத்துக் கொண்டார். பிறகு உரத்த குரலில், எங்கே அந்த முரட்டு வைஷ்ணவனை இங்கே வரச் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டார். இத்துடன் 11ஆம் அத்தியாயம் தெரிஞ்ச கைக்கோளப்படை முடிவடைந்தது.